மீன் குழம்பு ஆக்சுவலா வந்து வாழைப்பூல செஞ்சது. வாழைப்பூ கிடைச்சுன்னா இந்த சைவ மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? வாழைப்பூல இருக்கிற நரம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் 50 கிராம் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாழைப்பூவை இந்த மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு சட்டியில நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணி அது கூடவே அரைச்சு 3 தக்காளி பழ விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சைஸ் புளிக்கரைச்சலையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமா அரைச்ச தேங்காய் விழுது, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கடைசியா வாழைப்பூவையும் ஆட் பண்ணி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணீங்கன்னா சைவ மீன் குழம்பு ரெடி. இந்த வாரம் எபிசோட்ல கவனி அரிசி இடியாப்பம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல அதையும் பண்ணலாமா? ரெசிபி வேணும்ன்றவங்க சொல்லிட்டு போங்க. பாய் மக்களே.